இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ் நோட் எடுக்காமல் எழுதாமல் படிக்காமல் எல்லோரும் எளிமையாக புரிஞ்சுக்கிற வகையில் அன்றாடம் நம்ம லைஃப்பில் நம்ம பேசும்போது எழுதும்போது செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணிக்கிறது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்படிங்கிறத தொடர்ந்து பழைய எபிசோடில் பார்த்துட்ருக்கோம். பார்த்து வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதாவது கிராமங்களில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விபத்து ஆயிடுச்சு, இல்லை ஒரு அர்ஜென்ட் ஆயிடுச்சு. அதாவது அர்ஜென்ட் மீன்ஸ் ஏதாவது செய்து கேட்டு வேகமாக ஓடியாருவாங்க. வந்து என்னப்பாச்சு அப்படிம்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சின்ன கீழே விழுந்துனா லேசான காய்ந்தானே, அப்பாடா நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்ப்பா. நானும் அவனை என்னமோ ஏதோன்னு நினச்சேன், பரவாயில்லடா பழைய கில்லாடிடா அப்படிம்பாங்க. இந்த அம்மா நான் என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன். என்னமோனாலும் ஏதோனாலும் ஒன்று தான். நான் அவனை என்னமோ ஏதோ நினச்சேன்டா, அது ரெண்டும் ஒன்று தான். பாட்டே இருக்குது, என்னமோ ஏதோ அப்படின்னு. ஸோ இந்த என்னமோனாலும் ஏதோனாலும் ஒன்று தான். அதை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பேசும்போது இது பெரிய டாபிக். இது நீங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க, போட்டுக்க பாருங்கள். இடம் பொருள் ஏவல். ஏவல்னா யார்? ஆள். ஏவல்ங்கிறது ஏவலாள். இந்த டாபிக் அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு குறையாமல் போகும். நம்ம சாகும்போது 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி அப்படிம்பாங்க. பாட்டு இருக்குது. அந்த 4 பேர் யாரா அப்படின்னா, ஒருத்தன் செத்த பேர் 4 காணல் தூக்கிட்டு போகிறான்ல, முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர், அதான் அந்த 4 பேர். அந்த 4 பேர் தான், அவங்க தான் அந்த 4 பேர். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செத்த பிறகு தூக்கிட்டு போகிற 4 பேருக்கு நன்றி சொல்கிறோம் ஒழிய, வாழும்போது ஒரு 4 பேர் தேவைப்படுறாங்க. அந்த 4 பேர் யார் தெரியுமா? வாழும்போது 4 பேர் தேவைப்படுறாங்க எல்லாத்துக்கும். அந்த 4 பேர் யாருனாக்க, நம்பர் 1 நல்ல தாய். நல்ல தாய் என்பது அதில் தகப்பொண்ணும் சேர்த்து தான். நல்ல பெற்றோர், நல்ல தாய், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல ஏவல். புரியுதா? நல்ல தாய், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல ஏவல். ஏவலுங்க யாரு? ஏவலுங்கிறது ஆள். எந்த ஆள்? பணியாட்கள். நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க, உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், அவங்க கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கலாம், உங்களுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுற உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஆட்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நல்ல அம்மா அப்பா தேவை, நல்ல மனைவி தேவை, நல்ல பிள்ளைங்க தேவை. வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், அவங்க பணியாட்களாக இருக்கலாம், ஸ்டாஃப். இந்த 4 பேர் தான் வாழ்கிறதுக்கு தேவை. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவாகவே மக்கள் நினைக்கிறாங்க, அவர் முதலாளி ஒரு தொழிலாளி என்னென்னா, அப்படி இவங்களே பாகுபாடு பார்த்துக்கிறாங்க. என்ன காரணம்னா, என்ன முதலாளி தொழிலாளி சாதாரண உறவு இல்லை. இப்போது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வர்றாங்க, வீட்டுக்கு இறங்குறாங்க. வீட்டுக்கிட்ட வரும்போது ஆக்சிடென்ட், மாப்பிள்ளை இறந்து போயிடுறான். அந்த பொண்ணுக்கு அந்த பையனை எவ்வளோ நேரம் தெரியும்? தாலி கட்டி 1 மணி நேரம் ஆகலை, 1 மணி நேரம் தான் தெரியும். ஆனால் அந்த எப்படி துடிச்சு அழுகிறா, என் கணவன். என்ன உறவு? இந்த புருஷனை பற்றி யாராவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இப்போ தான் தாலி கட்டினாங்க, 1 ஹவரில் ஆக்சிடென்ட், இறந்து போயிட்டார். எப்படி அழுவாங்க? அதான் இந்திய பெண்கிறது. அந்த உறவு உன்னதமான எண்ணம் இல்லை, என் கணவன் இறந்துட்டாருன்னு. அதுபோல் அந்தளவு தான் நம்ம பணியாட்களும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்பளம் வாங்குகிறோம், அவர் பணம் கொடுக்குறாரு, நான் பணம் வாங்குகிறேன், அவர் முதலாளி, நான் தொழிலாளி. எங்கள் 2 பேருக்கு உறவு என்ன அப்படின்னா, அவர் கொடுக்குறது, நம்ம அவர் சம்பளம் கொடுக்குறது, அந்த சம்பளத்தை வாங்குறது, இதோட எங்கள் பிரச்சனை, அதோட எங்கள் உறவு முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். அது இல்லவே இல்லை. நான் வெளியில் போய் ஸ்டாஃபுக்கு அட்வைஸ் பண்ணால் கோச்சுக்கிறாங்க, அது ஏன் இஷ்டம் அப்படின்றாங்க. நீங்கள் முதலாளி பணம் கொடுக்குறேன், நான் வேலை பார்க்குறேன், சம்பளம் வாங்குகிறேன், நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்கன்றாங்க. அப்படி பார்த்தா அப்பா சம்பாரிச்சு வர்றாரு, அம்மாட்ட பணம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து தண்ணி அடிப்பாரா? வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாரு. அம்மா சொல்கிறாங்க, என்னங்க குடிக்க ஆரம்பிச்சிங்க, இங்கே பாரு நான் உனக்கு பணம் தர்றேன், நீ பணம் வாங்குறேன், நான் கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு, ஒரு சொல்ல முடியுமா? இல்லை பிள்ளை படித்து பெரிய ஆளாயிடுறான், சம்பளம் வாங்குறான், சம்பளம் வாங்கிட்டு அப்பாட்ட கொடுக்குறான், கொடுத்துட்டு அவன் தண்ணி அடிக்கிறான், இல்லை தம் அடிக்கிறான்,
உங்கள் அப்பா கேட்குறாரு, என்னடா தம் அடிக்கிற அப்படின்னு. இங்கே பாரு, நான் சம்பாதிக்கணும்னு பணம் தரேன், நீ பணம் வாங்கினா கொடுக்குறேன், அவ்வளோ அந்த உறவோட முடியும். பணம் கொடுக்கறது பணம் வாங்குறதுங்கிறது யார் வேணா இருக்கலாம். ஒரு பையன் இப்போ அவங்க பெத்த தாய்க்கு பணம் கொடுப்பான், அதுக்காண்டி அம்மா இதை கேட்கக்கூடாதா? அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுப்பாங்க, அதனால் அம்மா கேட்கக்கூடாதா? அதுபோல் தான் ஒரு முதலாளி தொழிலாளி பணம் தர்றாங்க, அதனால் ஏன்னு கேட்கக்கூடாதா? பணம் கொடுக்கல் பணம் வாங்குறதுனால உறவு விட்டு போயிருமா? ஏவல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு மனிதன் வாழும்போது 4 உறவுல 4வது முக்கியமான உறவு. நல்ல தாயும் நல்ல மனைவியும் நல்ல மக்களும் வாழ்றதுக்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்காக உள்ள உறவு தான் அந்த ஏவல்ங்கிறது, ஆள் பணியாட்கள். ஓகே, அப்போ நமக்கு இங்கே வேறு இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது எந்த இடத்துல பேசுகிறோம், எது சம்மந்தமாக பேசுகிறோம், அதை யாருக்கிட்ட பேசுகிறோம், ஆள். நேற்று சொன்ன கதை ஓகே உங்களுக்கு சார். நேற்று ஒரு கதை ஒன்று சொன்னேன். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க. அந்த ஏட்டையாவது சொல்கிறாரு, நீ நாளைக்கு வாங்க, இன்ஸ்பெக்டர் நாளைக்கு தான் வருவார், இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் லீவுன்னு. அப்படியா சார், நாளைக்கு வர முடியாது சார், நாளைக்கு மறுநாள் வரட்டுமா அப்படின்னு ஏட்டையாட கேட்குறீங்க. ஏன் நாளைக்கு வர முடியாதுன்றீங்க? இல்லை, நாளைக்கு ஒரு பேங்க் ஒன்று இருக்குது, அந்த பேங்கை கொள்ளையடிக்க போகிறோம், அங்கே நிறைய பணம் இருக்கான், அதனால் நாளைக்கு பேங்க் கொள்ளையடிக்கிறோம், அதிலே நம்ம நைட்டு தான் கொள்ளையடிப்போம், நைட் டயர்டாயிடுவோம், ஆனால் அடுத்த நாள் நாங்கள் தூங்கணும், அதனால் அடுத்த நாள் வரேன் சார், 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு பேங்க் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஏட்டையாட்ட என்ன சொல்லுவார், ஏண்டா எங்கே வந்து உட்காந்துட்டு யார்கிட்ட நீ என்ன பேச்சு பேசுகிறேன் பாரு, எங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீ யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுகிற, 3 சொல்லிடுவார். எங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இடம், யாருக்கிட்ட, ஆள் ஏட்டையாக்கிட்ட என்ன பேச்சு பேசுகிற, பொருள் என்ன பொருள், அது கொள்ளையடிக்கிற மேட்ரு, சப்ஜெக்ட் என்ன, எதாவது சப்ஜெக்ட்னா பொருள், அப்படி கேட்பார். பிடிச்சி உள்ளாயிரம் பார், நீங்கள் கொள்ளையே அடிக்காட்டினா பரவாயில்ல, இம்மிடியாக பண்ண முடியாது, அரசு ஒன்று உள்ள வச்சுருவார். அப்போ நம்ம எங்கே பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதை பற்றி பேசுகிறோம் அதை தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோம் அதையும் புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் ஒரு தம்பி ராமையா அண்ணன், அந்த அண்ணனோட படம் பார்த்தேன். எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன் அவரை, தம்பி ராமையா அண்ணனோட படம் பார்த்தேன். அவர் ரொம்ப ஒரு ஜீனியஸான பர்சன். எல்லா காமெடி ஆக்டருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பில்லன்ட்டாக இருப்பாங்க. அவர் பொண்ணு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக எல்லாம் ட்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு இவர் மட்டும் ஒரு கிழிஞ்ச பனியனை போட்டு ஒரு அண்டராயிரம் போட்டு போவார். அப்படி போட்டிருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வருத்தப்படுவாங்க. அவர் பொண்ணு, என்னப்பா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு. அப்போது அவர் சொல்லுவார், ஏன் இங்கே போய் இப்படி இல்லைப்பா, ஏன் இங்கே வந்தா என்ன அப்படிம்பார். அப்போ சொல்லுவார், இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்லம்மா அப்படிம்பார். அந்த இடம்பொருள் ஏவல் தான் இது. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், சிம்பிளான விஷயம். இவ்வளோ நாள் பயன்படுத்திருப்பீங்க, பயன்படுத்தாலும் பரவாயில்ல, சொல்லித்தரேன். எணி, இந்த எணியில் பாருங்கள், இந்த ஒய்யை மட்டும் எவ்வளோ பெருசாக போட்டுருக்கேன் பாருங்க. இப்படி இந்த ஒய்யை மட்டும் என்ன பண்ணுறாங்க, இப்படி போட்டு இப்படி இழுத்து விட்டுருக்கணும், பெருசாக இழுத்துருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தூ, தமிழில் தூ, துடைப்பம், துடைப்பம்ல. வேற என்ன இருக்குது, துணி, துணிக்கு போகிற தூ. இந்த ஒய்யும் தூவும் ஒரே மாதிரி இருக்கா, ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படிமா? அதான் இந்த எண்ணியில் ஒரு பொருள் ஆரம்பித்தா வேறுனா என்ன, வேறுங்கிறது மாதிரி இடம் பொருள் ஆள். இடம் பொருள் ஆளுங்கிறது பாடி. ஒரு ஜெத்துட்டான், பாடி எப்போ எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. பாடி தூக்கிட்டாங்களா, ஒரு இறந்து போயிட்டான். ஒரு ஒரு ஆடு செத்து போச்சு, பாடி எப்போ எடுப்பாங்க கேட்பானா? ஆடு செத்த டெட் பாடியா, பன்னி செத்த டெட் பாடியா, மீன் செத்த டெட் பாடியா? சொல்லுங்கள். ஒரு மீன் செத்து போச்சு. இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் இறந்த பிறகு அதே பேர் தான். ஒரு நாய் செத்து கிடக்குங்க, அங்கே போகிற நாய் கிடக்குப்பா, ஒரு நாய் கிடக்குது, ஆமாம் நாய் செத்து கிடக்குது. கடைக்கு போகிறோம், மீன் செத்துச்சு. மீன்லாம் இல்லை, உயிரோட கடல்லேருந்து பிடிச்சி வந்தாங்க, மீன் செத்து போச்சு. ஆனால் ஒரு கிலோ செத்த மீன் கொடுங்கண்ணே. கோழி கடைக்கு போகிறான், சிக்கன் கடைக்கு வெட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஒரு 2 கிலோ செத்த கோழி கொடுங்கண்ணே. கோழியை கட் பண்ணும்போது செத்து போயிடான், செத்த கோழி தானே. ஆனால் ஒரு 5 கிலோ, ஒரு அரை கிலோ செத்த ஆட்டுக்கறி கொடுங்கண்ணே. அப்போ இந்த உலகத்தில் பாம்புலேருந்து, பள்ளியிலேருந்து, பூச்சியிலேருந்து, புழுவிலேருந்து எதுவும் எல்லாமே இறந்த பிறகு அதே பேர் தான். பூச்சிக்கு பூச்சி தான், பாம்புக்கு பாம்பு தான், நாய்க்கு நாய் தான், கோழிக்கு கோழி தான். ஆனால் மனுஷன் மட்டும்தான் செத்து போனாக்க இருக்கும்போது மனிதன் மேன், இல்லை பேர் பதவி, மேனேஜரு, இல்லை தலைவர், எம்எல்ஏ, எம்பி, முதலாளி, தொழிலாளி, இதெல்லாம் இருக்கும்போது தான். செத்துட்ட உடனே அவனுக்கு ஒரே பேர் தான் டெட் பாடி. பாடி எப்போ எடுக்கிறாங்க? ஒரு மேனேஜர் இறந்துட்டாங்கனாக்கா மேனேஜர் எப்போ எடுக்கிறாங்க? ஓகே, மணி 5 ஆச்சு, பாடி எடுத்துருவாங்களா?
எல்லார் வாயிலும் ஒரே வார்த்தை தான், பாடி எடுத்துருவாங்களா? பாடி எப்போ எடுக்கிறாங்க? பாடி எடுத்துட்டாங்களா? மேனேஜர் எடுத்துட்டாங்களா? ஹீரோ எடுத்துட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. முதலாளி எடுத்துட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. பாடி எடுத்துட்டாங்களா? யாராக இருந்தாலும் இப்போ நான் இருந்தனா கூட நம்ம என் ஃப்ரெண்டு எங்களை பார்க்க லேட்டாக வரான்னு வச்சேன், மிலிட்ரி ஃப்ரெண்ட்ஸ் தான். பாடி எடுத்துட்டாங்களா அப்படின்னா என் ஃப்ரெண்டு முருகானத்தை எடுத்துட்டாங்களா கேட்க மாட்டாங்க. ஸோ பாடிங்கிறது என்னது? தட் இஸ் ஆள். இடம் எங்கே? எங்கேன்னா என்ன? அது இடம் தானே. எங்கேங்கிறது லட்டா சாப்பாடா? எங்கேங்கிறது ஒரு இடம் தானே. அப்போ எங்கே? வேர். எங்கே போகிறேன்? நான் இடம், எந்த இடத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். திங்குனா பொருள்னு தெரியும். ஏதாவது திங்ஸ் இருக்கா? உள்ள எதுவும் திங்ஸ் வச்சுக்கலாம் பாருங்கள், ஏதாவது பொருள் வச்சுக்கலாம் பாருங்கள். பாடிங்கிறது ஆள். அப்போ இடம் பொருள் ஆள். திரும்ப இடம் பொருள் ஆள். இடம் பொருள் ஆள். இடம் பொருள் ஆள். இடம் பொருள் ஆளை வச்சா அந்த சப்ஜெக்டு. இது சாதாரண சின்ன நினச்சிக்காங்க. ஓகேங்களா? ஆள் பேர் யார், பேர், ஊர் எதுவுமே தெரியாமல் யாராவது வந்திருக்காங்க யாருன்னு பாரு, யாரோ யாரோ, அந்த யாரோ யார், அதான் இது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாராவது, அதான் இது. அவ என்னமோ சொன்னான்டா, என்னமோ ஏதோ, யாரோ உங்களை பார்க்க வந்தாங்க, யாரோ ஓவண்ணா. அவன் மாட்டுக்கு ஏதாவது உழைட்டு இருப்பான். ஏதாவது போ, எங்கேயாவது போடா, எங்கேயாவது. எப்பா யாராவது வாங்கப்பா, யாராவது. எங்கே போகிறா? எங்கே இல்லை. என்ன சொன்னா? ஒன்றும் சொல்ல, ஒன்றும் இல்லை. ஆள் யாராக இருக்காங்களா? யாரும் இல்லை. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஆளும், அதான் எல்லாம், எல்லா இடத்துலையும் எல்லாம் எல்லோரும். இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ எனின்னு வந்துட்டா தூன்னு முடியணும் தமிழில். எனிவேர், எங்கே ப்ளஸ் டூ, எங்கேயாவது. எனிவேர்னா எங்கேயாவது. எனிவேர் எங்கேயாவது. எனிதிங், எனிதிங் ஏதாவது. எனிபடி யாராவது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஸோ எனியோட வேர் சத்தா வேறுன எங்கே. எங்கே ப்ளஸ் டூ என்னது? எங்கேயாவது. பொருள் என்னது? பொருள். எனிதிங்னா, எனிதிங்னா பொருள் வந்து ஏதாவது. எனிபடி, எனிபடினா ஆள் யார், யாராவது. இடமா இருந்தால் என்ன சொல்லுவோம்? இப்போ எனிய சத்து, எனின்னு வந்துட்டா எப்படி உச்சரிக்கணும்? தூண் தான் உச்சரிக்கணும். அது பெரிய சப்ஜெக்ட் இப்போ. அது அவ்வளோ ஈஸியாக வந்து எனக்கு ஈஸி சொல்கிறது. எனிவேர் எங்கேயாவது, எனிதிங் ஏதாவது, எனிபடி யாராவது. எனின்னு வந்துட்டாவே அதுதான் அந்த ஒய்யை அப்படி பெருசாப்பட்டுருங்க. அந்த தூ மாதிரியே அந்த ஒய்யை பெருசாப்பட்டுருக்காங்க. எனின்னு வந்தால் தூணு தான் வார்த்தை முடியணும். இந்த வார்த்தை தமிழில் முடியணும். சம்மில் பாருங்கள், ஓ பெருசாப்பட்டிருப்பேன். ஓ, அப்போ இங்கே ஓன்னு முடியணும். சம்வேர், எங்கே ப்ளஸ் ஓ, எங்கேயோ. பொருள் சம்திங், ஏதோ, அல்லது என்னமோ ஏதோ. என்னமோ ஒரு பொருள் வச்சுருந்தான், கையில் என்னமோ வச்சுருந்தான், கையில் ஏதோ வச்சுருந்தான், என்னமோனாலும் ஏதோ ஒன்று தான். சம்படி, யாரோ. புரியுதா? அப்போ ஓ, ஏன் ஓ மட்டும் பெருசாக போட்டிருக்கேன் சம்மில்? ஓன்னு உச்சரிக்கணும். சம்முன்னு வந்துட்டாவே ஓவில் தான் முடியணும். நோனா இல்லை, நோனா இல்லை. எங்கே ப்ளஸ் இல்லை, எங்கேயும் இல்லை. பொருள் நோத்திங்னா ஏதும் இல்லை. அதுதான் நம்ம நத்திங், நத்திங் சொல்கிறது. இதுதான் நோத்திங். புரியுதா உங்களுக்கு? நோத்திங்னா பொருள் எதுவும் இல்லை, இல்லை ஒன்றும் இல்லை. நோபடினா ஆள் யாரும் இல்லை. இல்லை இல்லைன்னே வரணும். நோனா இல்லை இல்லைன்னே வரணும். ஒரே பொருள் தான். இடம் பொருள் ஏவல், இடம் பொருள் ஏவல், இடம் பொருள் ஏவல், இடம் பொருள் ஏவல். இவ்வளோதான் சிம்பிளாக. அதை வச்சு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். எவ்வரி என்னது? எல்லா அல்லது ஒவ்வொரு. எல்லா அல்லது ஒவ்வொன்று போட்டிருக்கேன். எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும். வேறனா இடம் தானே. அப்போ இல்லது ஒவ்வொரு இடத்துலையும். நான் ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டேன், நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், கண்டுபிடிக்க முடியல. எவ்ரிதிங் எல்லாம், ஒவ்வொன்றும். இங்கே எல்லாமே எல்லாம் தரமாக இருக்குது, ஒவ்வொன்றும் தரமாக இருக்குது. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது, அல்ல ஒவ்வொன்றும் டேஸ்ட்டாக இருக்குது. அது எவ்ரிதிங். எவ்ரிபடி எல்லோரும், ஒவ்வொருத்தரும். ஒவ்வொருத்தரும் என்னுடைய மாணவர்கள், எல்லோரும் என்னுடைய மாணவர்கள். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். நம்ம எல்லாங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்கள. ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுங்கன்னா எல்லா பூக்கும் சொல்லுது. ஒவ்வொரு பூக்களும் சொல்லுதுன்னா எல்லா பூவும் சொல்லுதுன்னு அர்த்தம்.
இங்கே ஏதாவது பிரச்சனை கேட்டால் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ என்ன, எல்லாத்தையும் ஒரு காரணம் இருக்கு அர்த்தம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அப்போ எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்று தான் வார்த்தை. அப்போ எவரிபடி. ஓகே. ஸோ எவரிபடினா எல்லாரும், எவ்ரிதிங்னா எல்லாம், பொருள் எல்லாம், இது எல்லா இடத்துலையும், எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும், எவ்ரிதிங் எல்லாம், எவரிபடி எல்லாரும், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, எல்லோரையும் சொந்தக்காரங்க, எல்லோரையும் மாணவர்கள். இது என்னன்னா, இது எல்லாமே சிங்குலர், இது எல்லாமே புளூரல் கிடையாது, சிங்குலர். அதான் ஒரு மெயின். இதெல்லாம் ஒருமை, எல்லாரும் சொல்லுவாங்க. பட் சிங்குலருக்கு எப்படி ட்ரீட் பண்ணியோ அப்படி தான் சொல்லணும். எவரிபடி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் போட்டு ஆர் போடக்கூடாது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், எவரிபடி இஸ் மை ஸ்டூடெண்ட், எவரிபடி இஸ் மை ஸ்டூடெண்ட், எவரிபடி ஆர் வராது, சிங்குலர். ஓகே. இதுதான் இப்போ வந்து எனி போட்டால் தூவில் முடியணும், சம் போட்டால் ஓவில் முடியணும், நோ போட்டால் இல்லைன்னு முடியணும், எவரி போட்டால் எல்லாம் முடியணும். புரியுதா? இங்கே பாருங்கள், எனிவேர் எங்கேயாவது, எனிதிங் பொருள் ஏதாவது, எனிபடி ஆல் யாராவது, சம்வேர் எங்கேயோ, சம்திங் ஏதோ, சம்படி யாரோ, நோவேர் எங்கேயும் இல்லை, நோத்திங் எதுவும் இல்லை, நோபடி யாரும் இல்லை, எவரிவேர் எல்லா இடத்துலையும், எங்கே பார்த்தாலும் தேடிட்டேம்பாங்க, எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு இடத்துலையும், எவ்ரிதிங் எல்லாம், ஒவ்வொன்றும், எவரிபடி எல்லோரும், ஒவ்வொருத்தரும். இவ்வளோதான். இதுதான் இடம் பொருள். இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டிங்களாப்பா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த திங், இந்த பாடி இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டு காமனாக சேர்த்து ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஒன்றை ஏன் போடணும் அப்படின்னா, பொருளை குறிக்க திங்கு யூஸ் பண்ணணும், மனுஷனை குறிக்க பாடி யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டுக்கு பதிலாக காமனாக ஒன்று போட்டிங்கன்னா அது பொருளையும் குறிக்கும், மனுஷனை குறிக்கும். அப்போ எனிதிங்னா ஏதாவது, எனிபடினா யாராவது, எனி ஒன் அப்படின்னா அது ஏதாவது இருக்கலாம், இல்லை யாராவது இருக்கலாம். சிம்பிள். ரெண்டுக்கும் காமனான வார்த்தை ஒன். எனி ஒன் ப்ளீஸ் கம், கிவ் எனி ஒன், ஏதாவது ஒன்று கொடுங்க, யாராவது வாங்க, ரெண்டுக்கு தான். அது மாதிரி சம்திங்னா ஏதோ, சம்படினா யாரோ, சம்முன்னாக்க ஏதோ யாரோ, ஏதோக்கும் சொல்லிக்கலாம், யாரோக்கும் சொல்லிக்கலாம். புரியுதா? ரெண்டுக்கும் காமனான ஒரு வார்த்தை ஒன்றுன்னு இருக்குது. அது மாதிரி நோபடினா நோத்திங்னா ஒன்றும் இல்லை, நோபடினா யாரும் இல்லை, நோ ஒன்னா எதுவும் இல்லைங்கிறது யூஸ் பண்ணலாம், யாரும் இல்லைங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே எவ்ரிதிங் எல்லாம், எவரிபடி எல்லாரும், எவரி ஒன்னா எல்லாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் யூஸ், ஆளுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பொருளுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒன்றுங்கிறது தந்தினே நீங்கள் யூஸ் பண்ணாக்க பாடி மனுஷனுக்கு, திங்கு பொருளுக்கு. ஆனால் ஒன்று போட்டால் ரெண்டுக்குமே. இது புரியுதா இல்லையா? ஸோ நீங்கள் எனிதிங்னா ஏதாவது, எனிபடினா யாராவது இல்லையா, தனித்தனியாக சொல்லணும். எனி ஒன் அப்படி சொல்லிட்டீங்கன்னாக்க அந்த இடத்த பொறுத்து மாறிக்கும். அது பொருளாக இருந்தால் பொருளாக மாறிக்கும், ஆளாக இருந்தால் ஆளாக மாறிக்கும். பர்டிகுலராக சொல்லணும்னா இது. நீ பேசும்போது எனிபடி, எனிதிங் இல்லை, எனி ஒன்று போட்டு முடிக்கலாம், ஒன்று மட்டும். அதுக்கான 2, 3, 4, 5 போட்டுறாங்க. கிளியரா? ஸோ இது ஒரு மேட்டர். ஓகே. அடுத்து இன்னொரு மேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, அது பக்கத்தில் எல்ஸ் சேர்க்குது. என்ன சேர்க்குறது? எல்ஸ், இஎல்எஸ்சி, எல்ஸ். எல்ஸ் எல்லாத்துக்கும் சேர்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒன்று சேர்த்து சேர்க்கலாம். என்னது? இப்போ எனிவேர்னா எங்கேயாவது, எனிவேர். எல்ஸ்னா வேற எங்கேயாவது. அந்த எல்ஸுங்கிறது வேற. என்னது? எல்ஸ் அப்படின்னானது வேற. எல்ஸ்னா இஎல்எஸ்சி, எல்ஸ்னா வேற. எனிவேர் எங்கேயாவது, அப்படி எனிவேர் எல்ஸ் வேற எங்கேயாவது. எனிதிங் ஏதாவது, எனிதிங் எல்ஸ் வேற ஏதாவது. எனிபடி யாராவது, எனிபடினா யாராவது, எனிபடி எல்ஸ் வேற யாராவது. அந்த எல்ஸை பின்னாடி சேர்க்க போகிறீங்க. பின்னாடி சேர்க்கறது பேர் என்னது? சஃபிக்ஸ். பின்னாடி சேர்த்தா பேர் என்னது? சஃபிக்ஸ். முன்னாடி சேர்த்தா பேர் என்னது? ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி சேர்க்கறது, சஃபிக்ஸ் பின்னாடி சேர்க்கறது. ஓ புரியலையோ? ஓகே.
ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி சேர்க்கறது, சஃபிக்ஸ் பின்னாடி சேர்க்கறது. புரியுதா? ஸோ ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது முன்பாடி சேர்க்கறது. எப்படின்னா இப்போ வந்து யூனிஃபார்ம், அதுக்கு முன்னாடி அன்னு போகிறீங்க, அன்யூனிஃபார்ம், அதான் ப்ரிஃபிக்ஸ். ப்ராப்பர் இம்ப்ராப்பர் முன்னாடி போகிறோம்னா ஐஎம். ரெகுலர் இர்ரெகுலர், அந்த ஐஆர் முன்னாடி, இர்ரெகுலருக்கு ஐஆர் முன்னாடி சேர்க்கலாம், அதான் அது என்னது ப்ரிஃபிக்ஸ். இந்த எக்ஸாம், எக்ஸாமினேஷன், அந்த நேஷன் பின்னாடி தானே சேர்க்கலாம், அது சஃபிக்ஸ். பியூட்டி, பியூட்டிஃபுல், அந்த ஃபுல் சேர்க்குறீங்களா பின்னாடி, ஃபுல் பியூட்டியா, ஃபுல் பியூட்டியா பியூட்டிஃபுல்லா, பியூட்டிஃபுல். காஷ்மீர் பியூட்டிஃபுல், அந்த பியூட்டிஃபுல் ஃபுல் வந்து பின்னாடி, பியூட்டியோட பின்னாடி சேர்க்குறோம், அது சஃபிக்ஸ். கன்ஃபார்ம், அதோட சேர்க்கறது தான் கன்ஃபர்மேஷன். இன்ஃபார்ம், இன்ஃபர்மேஷன், அது எங்கே சேர்க்குறீங்க, பின்னாடி சேர்க்குறீங்க. ஸோ பின்னாடி சேர்த்தா சஃபிக்ஸு, முன்னாடி சேர்த்தா ப்ரிஃபிக்ஸ். ஓகே, அப்போ என்ன சேர்க்குறோம், இந்த எல்ஸுங்கிறது சஃபிக்ஸ் பின்னாடி சேர்க்குறோம். எப்படி சேர்க்குறோம், எனிதிங்னு சொல்லி, எனிதிங்னா என்ன, ஏதாவது, அந்த தூள் தானே முடிவு சொல்லியிருக்கேன், எனிதிங்னு சொல்லி அந்த எனிதிங்கோட எல்ஸ் சேர்த்துக்கணும். எனிதிங் எல்ஸ், வேற ஏதாவது. எனிபடி, யாராவது, எனிபடி எல்ஸ், வேற யாராவது. சம்வேர், எங்கேயோ, சம்னால ஓட முடியும், சம்வேர் எங்கேயோ, சம்வேர் எல்ஸ், வேற எங்கேயோ. சம்திங், பொருள் ஏதோ, சம்திங்னா ஏதோ, சம்திங் எல்ஸ், வேற ஏதோ, அல்லது வேற என்னமோ, வேற என்னமோ சொன்னான்டா, இது இல்லைடா, வேற என்னமோ சொன்னான். சம்படி, யாரோ, சம்படி எல்ஸ், வேற யாரோ. யார் வந்து போயிருப்பாரு, குமார் வந்து போயிருப்பாரோ, குமாரன்னு தெரியுமே, வேற யாரோ வந்திருக்காங்க. குமாரன் வந்தால் சாமி இருக்கிறது எடுத்து உள்ள உட்காந்துருப்பாரு, வேற யாரும் வந்திருக்காங்க, சம்படி எல்ஸ். அப்போ நோவேர், எங்கேயும் இல்லை, நோவேர் எல்ஸ், வேற எங்கேயும் இல்லை, சும்மா டீ குடிக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு நோவேர் பட் ஹேவ் எ டீ. நோத்திங், எதுவும் இல்லை, நோத்திங் எல்ஸ், அதான் நோத்திங்னா ஒன்றும் இல்லை, நோத்திங் எல்ஸ், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, சும்மா காலேஜ் மட்டும் தான். நோபடி, யாரும் இல்லை, நோபடி எல்ஸ், வேற யாரும் இல்லை, இவர் வேற யாரும் இல்லைங்க, இஸ் நோபடி எல்ஸ் மை ஃப்ரெண்டு, அவர் வேற யாரும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்லை. புரியல? இந்த இடத்துல மட்டும் என்ன வராது, இந்த வேற வராது. இந்த இடத்துல மட்டும் என்ன வராது, எல்ஸு வராது. இந்த மூணுக்கு மட்டும் தான் எல்ஸ் வரும். எனி, சம், நோக்கு எல்ஸ் வரும். புரியுதா? புரிஞ்சு அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுங்களா? ஓரம் அணைக்கிறேன் பார்த்துங்க, இதான் பார்த்துங்க. இடம், பொருள், ஏவல். இடம்ங்கிறது வேர், வேர்னா எங்கே, எங்கேங்கிறது இடம் தான். திங்னா பொருள், திங்ஸு. ஏன்னாப்பா இதெல்லாமா சொல்லி கொடுக்கணும். பாடினா ஆள், பாடி எத்தனை இல்லையா, இல்லை நாய் போய் கழுது ஒரு பாடின்னு வராது, மனுஷன் மட்டும்தான் அப்போ ஆள். அப்போ இடம், பொருள், ஆள். திரும்பவும் சம்மில் பாருங்கள், இங்கேயும் இடம், பொருள், ஆள். திரும்பவும் நோவில் பாருங்கள், இடம், பொருள், ஆள். வீட்டில் பாருங்கள், இடம், பொருள், ஆள். இந்த இடம், பொருள், ஆளை, அந்த இடம், பொருள், ஆளுக்கு முன்னாடி எனி போட்டால் எப்படி முடியும், சம் போட்டால் எப்படி முடியும், நோ போட்டால் என்ன முடியும், எவரி போட்டால் என்ன முடியும் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆளுக்கும் பொருளுக்கும் சேர்த்து ஒன்றுன்னு போட்டால் போதும். சம்திங், எனிதிங், ஆனால் எனிபடின்னு தனித்தனியாக சொல்ல போல எனி ஒன்று சொல்லிடலாம். ஆனால் இப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். மூணாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, இதோட எல்ஸ் சஃபிக்ஸ் சேர்க்க சொல்லியிருக்கேன். இந்த சஃபிக்ஸ் வந்து எவரியோட மட்டும் சேர்க்கக்கூடாது, பாக்கி மூணுக்கும் இந்த நோ, சம் இது சேர்க்கலாம். எனிவேர், எனிவேர்னா எங்கேயாவது, எனிவேர் எல்ஸ், வேற எங்கேயாவது. எங்கே கோயிலுக்கு போயிருக்காரு, கோயிலுக்கு இல்லைங்க, அவர் வேற எங்கேயாவது போயிருப்பார். ஹி மைட் ஹவ் கான் எனிவேர் எல்ஸ், இல்லையா? ஸோ எனிதிங், ஏதாவது, எனிதிங் எல்ஸ், வேற ஏதாவது. எனிபடி, யாராவது, எனிபடி எல்ஸ், வேற யாராவது. ஒருத்தர் வர சொல்லுப்பா, ஏய் என்னப்பா இந்த சின்ன பையனை வச்சுருங்க, வெய் சென் எனிபடி எல்ஸ், வேற யாராவது அனுப்பு. இந்த பார்த்துட்டோம். சம்வேர், எங்கேயோ போல முடியணும், சம்வேர் எல்ஸ், வேற எங்கேயோ. சம்படி, யாரோ, சம்படி எல்ஸ், வேற யாரோ. சம்திங், சாரி, சம்திங், என்னமோ, சம்திங் எல்ஸ், வேற என்னமோ. இல்லை சம்திங்னா ஏதோ, சம்திங் எல்ஸ், வேற ஏதோ. ஏதோ என்னமோ ரெண்டு ஒன்று தானே. சம்படி, யாரோ, சம்படி எல்ஸ், வேற யாரோ. நோவேர், எங்கேயும் இல்லை, நோவேர் எல்ஸ், வேற எங்கேயும் இல்லை. நோத்திங், ஒன்றும் இல்லை, நோத்திங் எல்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நோபடி, யாரும் இல்லை, நோபடி எல்ஸ், வேற யாரும் இல்லை. இதுக்கு அந்த எவ்ரிவேர், எவ்ரிதிங், எவ்ரிபடிக்கு எல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வரைக்கும் அதை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இது புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுச்சிங்களா? இதுதான், இது பெரிய விஷயமே இல்லை, ரைட்டா? வேற ஒன்று எழுத போகிறேன்.
எழுதுறதுக்காக கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. என்னைன்னு போட்டால் அதனால தான் தூவை போட்டு வச்சுருக்கேன். இந்த இனி இந்த ஒய்யும் தூவும் ஒரே மாதிரி இருக்கா, ஏன் அப்படி போட்டு வச்சோம்னா அப்படி தூ எனின்னு வந்தால் என்னை ஒய் போடுறோம். அப்போ யாராவது தூ வரணும். யாராவது எங்கேயாவது பொருள் ஏதாவது ஆள் யாராவது. சமன் வந்தால் ஓ, எங்கேயோ ஏதோ யாரோ. இன்னொன்று வந்தால் இல்லை, எங்கேயும் இல்லை, எதுவும் இல்லை, யாரும் இல்லை. எப்படின்னா எல்லாம், எல்லா இடத்துலையும் எல்லாம் எல்லாரும், இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும். முடிஞ்சு. அப்புறம் எல் சேர்க்க முடிஞ்சா? புரியுதா? பாட்டுறீங்களா? என்னை வீடியோவில் பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் நிற்கிறேன். அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லை மியூட் பண்ணி கூட பாருங்கள். புரியுதா? நீங்கள் எழுதி என்ன பண்ணுங்கள், பேப்பரில் எழுதிக்கிட்டு, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அப்படியே நம்ம அப்படியே எழுதிட்டு எடுத்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வேறு ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ நான் இப்போ என்னத்திங்கன்னா, நான் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் ஏதாவது அந்த சென்டென்ஸுக்கு பின்னாடி போனால் எதையாவதுன்னு மாறும். எப்படி மாறும்? எதையாவதுன்னு மாறும். அதை நான் அழிக்காமலே சொல்லிட்டுமா? இப்போ பாருங்கள். இப்போ எல்ஸ்னா என்ன? சாரி, வேறு சம்னா ஓ, என்னது தூ, ஓகே. என்னது இல்லை, என்னது எல்லாம், ஒவ்வொரு, முடிச்சிட்டோம். புரியுதா? இப்போ இந்த எனிதிங் இருக்கு, எனிதிங், இங்கே எனிதிங் இருக்கு. he will say anything கடைசி இந்த சென்டென்ஸில் anything கடைசியில் போயிடுச்சு. அவன் எதையாவது சொல்லுவான். அந்த ஐ சேர்ந்துக்கும், எதையாவது anything he will say, ஏதாவது அவன் சொல்லுவான். எனிதிங் எங்கே இருக்கு? ஒரு சென்டென்ஸில் எடுத்தோடனே இருக்கு. இந்த சென்டென்ஸில் முதல்ல இருக்குது எனிதிங். அப்போ ஏதாவது அவன் சொல்லுவான். இங்கே எனிதிங் இருக்கு, கடைசியில் இருக்கு. அப்போ எதையாவது அவன் சொல்லுவான். அவன் எதையாவது சொல்லுவான். அவன் எதையாவது சொல்லுவான், நான் நம்பாரா? அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போவான். அப்படின்னா இது ஏதாவது, இது எதையாவது. ஒரு பொருள் முன்னாடி இருந்தால் வேறு அர்த்தம், பின்னாடி இருந்தால் வேறு அர்த்தம். ஐன்னு அர்த்தம். ஐ சேர்ந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு பொருள் நவுன் பின்னாடி போவோம், ஐ சேர்ந்துக்கும். உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, யூ ஆர் மை ஃப்ரெண்டு, நீ என்னுடைய நண்பன். யூ எங்கே இருக்கு? எடுத்தோடனே இருக்கு. நீ என்னுடைய நண்பன், யூ ஆர் மை ஃப்ரெண்டு. புரியுதா? எழுத்து புரியுதா? சிந்தா எழுதியிருக்கேன், யூ ஆர் மை ஃப்ரெண்டு. இதே பண்ண. ஸோ அதனால் ஐ லைக் யூ. இந்த யூ இங்கே போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. இப்போ பின்னாடி போய் என்ன பண்ணும்? ஐ சேர்ந்துக்கும். நீ என்னுடைய நண்பன், அதனால் எனக்கு உன்னை பிடிக்கும். இது நீங்கிறது என்னது? உன்னை. நீன்னு வராது, உன்னைன்னு மாறும். அதே ஒய்ஓயு தான், இதே ஒய்ஓயு தான். ஐ வந்துடுது. அதே மாதிரி இந்த பொருளில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க ஏதாவது பின்னாடி போட்டால் எதையாவதுன்னு வரும். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய என்னைப்படி யாராவது முன்னாடி இருந்தால் பின்னாடி போட்டால் யாரையாவதுன்னு ஐ சேர்ந்துக்கும். சம்திங், ஏதோ, பின்னாடி போட்டால் எதையோ. அந்த ஓ தான் அந்த ஏதோ, எதையோ, என்னமோ, என்னத்தையோ கர்மத்தை பாட்டு வந்து சொல்கிறாமா இல்லை? அதுதான். ஒரு நவுன் பின்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐ சேர்ந்துக்கும். இது இங்கிலீஷோட செய்து அமைப்பு. இப்போ உதாரணம் பாருங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டாக்டர் கால்டு நர்ஸு, நர்ஸு கால்டு டாக்டர். இந்த பாருங்க, இங்கே முன்னாடி டாக்டர் இருக்காங்க, பின்னாடி டாக்டர் போயிட்டார். இங்கே நர்ஸு முன்னாடி இருக்காங்க, இங்கே நர்ஸு பின்னாடி போயிட்டாங்க. டாக்டர் நர்ஸை, நர்ஸு பின்னாடி போனால் எதோ பின்னாடி அதோட ஐ சேர்த்துக்கணும். டாக்டர் நர்ஸை கூப்பிட்டாரு. இங்கே நர்ஸு டாக்டரை, நர்ஸு டாக்டரை கூப்பிட்டாங்க. அவ எது பின்னாடி போதோ அதோட ஆட்டோமேட்டிக்காக ஐ சேர்த்துக்கணும். அதெல்லாம் இயல்பாக வரணும். புரியுதா? டாக்டரு நர்ஸு பின்னாடி போனாலும் நர்ஸோட ஐ சேர்த்துக்கணும், நீங்களாக சேர்த்துக்கணும். நர்ஸை கூப்பிட்டாரு, நர்ஸு டாக்டரை கூப்பிட்டாங்க, டாக்டரை.
அதே மாதிரி தான் இந்த எனிதிங் முன்னாடி போட்டால் ஏதாவது, பின்னாடி போட்டால் எதையாவது. எதையாவது. அப்போ பாருங்க, ஏதாவது முன்னாடி இருந்தா, இது பின்னாடி போட்டாக்க எதையாவது. அதே தூவெல்லாம் வரும், இந்த தூவெல்லாம் வரும், எதையாவது. இந்த எதைங்கிறதுல ஐ வந்துச்சு பாருங்க, எதைங்கிறதுல ஐ வந்துருச்சு. முன்னாடி சொன்னா பாருங்க, சம்படி சம்படி யாரோ, இந்த சம்படி பின்னாடி படிச்சா யாரையோ, அந்த யாரோ யாரையோ அந்த ஓ தான். ஆனால் ஐ சேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா, பின்னாடி போனால் எக்ஸ்ட்ரா ஐ வந்துடும். எப்படி சொல்றது? இந்த பாருங்க, சம்படி கேம், யாரோ வந்தாங்க. சம்படி எப்படி எழுதுறது சின்ன இடமா இருக்கு, எப்படி எழுதுறது பாருங்க. சம்படி கேம், இங்கே பாருங்க, யாரோ வந்தாங்க. சம்படி எங்கே இருக்கு? எடுத்தோன்னு இருக்கு, யாரோ. அப்போ யாரோ இல்லையா? நான் யாரையோ பார்த்தேன், ஐசா சம்படி, ஐசா சம்படி. இங்கே சம்படி எங்கே இருக்கு? பின்னாடி போயிடுச்சு. இது யாரோ, இது யாரையோ, இது இது யாரையோ, யாரையோ, இது யாரோ. நான் எடுத்தானு வந்து ஐ வராது, யாரோன்னு வரும். நான் யாரையோ, யாரோ, யார் ஐ ஓ, அவ்வளோதான், ஐ தான் சேருது. நான் யாரையோ பார்த்தேன், யாரோ வந்தாங்க, இல்லை யாரோ பார்த்தாங்க. சம்படி சா, யாரோ பார்த்தாங்க. அப்படிதான், யாரோ பார்த்தாங்க. யாரோங்கிறது மஸ்ட் இருக்கு, சம்படி. இது வந்து சம்படி பின்னாடி போயிடுச்சு. நான் யாரையோ பார்த்தேன், யாரையோ. இது புரிஞ்சுங்க சிம்பிளா. அப்படி போடும்போது இந்த வேற இருக்குல்ல, வேற வந்து முன்னாடி பின்னாடி போட்டாலும் ஒரே வார்த்தை தான். முன்னாடி போட்டாலும் எங்கேயாவது தான், பின்னாடி போட்டாலும் ஐ சேர்ந்துருது எங்கேயாவது. இந்த வேற இருக்குல்ல, இந்த நான் சொன்ன பொருளுக்கு இது மட்டும் தான் பின்னாடி போட்டு ஐ வரும். வேற இடத்துக்கு வராது, எங்கேயுமே இடத்து பின்னாடி போட்டால் ஐ வராது. எங்கே போட்டாலும் ஒன்று, முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் ஒரே மீனிங் தான். புரிஞ்சுங்களா? இதுதான் எனிபடி சம்படி. இதை வந்து சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணணும். ஒரு பேருக்கு பதிலாக இது ஒரு கேரக்டராக வரும். யாரோ வந்திருக்காங்க, சம்படி ஹேஸ் கம். புரியுதா? அப்போ மேனேஜர் வந்திருக்காரு, மேனேஜர் ஹேஸ் கம். சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு, முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் கம். அப்பா வந்திருக்காங்க, ஃபாதர் ஹேஸ் கம். அம்மா வந்திருக்காங்க, மதர் ஹேஸ் கம். யாரோ வந்திருக்காங்கன்னா சம்படி ஹேஸ் கம். இப்போ அப்பா அம்மா மேனேஜர் மாதிரி, சீஃப் மினிஸ்டர் மாதிரி இவரும் ஒரு ஆளாயிட்டார். யாரு? இந்த சம்படிங்கிறது ஒரு ஆளாயிட்டார். யாரோ வந்திருக்காங்க. இப்போ யாராவது முருகா நீ போ சொல்லலாம், பழனி நீ போ, பழனி முருகான்னு பேர் உள்ள, ஏப்பா யாராவது போப்பா, யாராவது போவேன், யாராவது பழனி முருகன் பேர், பழனியோ இல்லை முருகனோ குமாரோ யார் பேர் இல்லைன்னா யாராவது போங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. குமார் கடவுளையே என்னை காப்பாற்று, இப்போ யாராவது என்னை காப்பாற்றுங்கடா, யாராவது தூக்குங்கடா, குமார் என்னை தூக்கு, சாரி கோச்சு என்ன பேர் என்ன, யாரோ பேரை சொல்லி, ரவி என்னை தூக்கு, பழனி என்னை தூக்கு, திருப்பதி என்னை தூக்கு, என்னடா சாமி என்ன வர மலையா சொல்கிறேன் பார்த்தீங்களா, கேசவா என்னை தூக்கு, டக்குன்னு கீழே விழுந்துட்டேன், யார் பேரும் ஞாபகத்து, யாராவது என்ன தூக்குறேங்கப்பா, யாராவது, எனிபடி, anybody please lift me, anybody please rescue me. புரியுதா? அவன் ஒரு ரகசியம் சொன்னான், அவன் ஒரு மேட்ரு சொன்னான், அவன் ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்டு சொன்னான், அவன் ஒரு வியாபார யுக்தி சொன்னான். இதெல்லாம் சொல்லாமல் அவன் என்னமோ சொன்னான் அப்படின்னா சம்திங் பர்டிகுலர் விஷயம் தெரியல, அவன் என்னமோ சொன்னான்டா, அது சம்திங். அவங்க வந்த ஆள் யாரும் தெரியல, யாரோ வந்தாங்கடா, சம்படி. இந்த மேட்ரு இது அன்றாட வாழ்க்கையில் பேசுறது தான். நான் யாரையும் நம்புறதில்லை. ஐ பிலீவ் நோபடி, யாரையும் நம்புறதில்லை. ஏன்? யாரும் என்ன நம்பல, நோபடி பிலீவ்ஸ் மீ. யாரும் என்ன நம்புறதில்லை, நான் யாரையும் நம்புறதில்லை. புரியா இல்லையா? இதுதான். ஆனால் இந்த பாருங்கள், இதில் எல்லாம் புரிஞ்சுங்களே, எக்ஸ்ட்ரா சொன்ன பாருங்கள், இந்த நோ பற்றி பேசுகிறோம் இல்லையா, இந்த வேர், இந்த சொன்ன இந்த திங்கையும் பொருளையும் முன்ன பின்ன பேசினா ஐ மாறும், பின்னாடி போட்டால் ஐ மாறும். இந்த வேர் மாறாது, எங்கே போட்டால் ஒரே மீனிங் தான். ஓகே, அப்போ எல்ஸ் சேர்த்தா வேறன்னு சேர்த்துக்கலாம், சம்வேர் எல்ஸ் வேற எங்கேயோ இல்லை, அப்படி சம்திங் எல்ஸ் வேற என்னமோ, அப்படி
எவரிக்கு என்ன வராது, எல்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் அந்த நோங்கிற சென்டென்ஸ் இல்லையா, நோ. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாக்கா எனக்கு வேணும்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஐ வாண்ட்னு சொல்லணும். ஐ வாண்ட் சொல்லணும். ஐ வாண்ட் நோ திங், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். அப்போ எனக்கு தெரியும்னு சொல்லணும். ஐ நோ நோபடி. எனக்கு எதுவும் பிடிக்காதுன்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும், ஐ லைக்னு பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு ஐ லைக் என்ன பிடிக்காது, ஐ லைக் நோ திங். நான் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு போகிறேன்னு சொல்லிடணும். போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஐ கோ நோ வேர். ஐ கோ நோ வேர், நான் எங்கேயும் போகலை. நேற்று எங்கடா போனேன், நேற்று நான் எங்கேயும் போகலையே, ஐ வெண்ட் நோ வேர். நான் போனேன்னு சொல்லணும். ஐ வெண்ட் நோ வேர். ஏன்னா இதில் நோ இருக்கிறதுனால நீங்கள் நாட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சென்டென்ஸில் நாட்டை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுங்களா? இது அன்றாட லைஃப்பில் ரொம்ப பேசுது. பெரிய படமாக தான் இருக்கும். தேடுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸி. அந்த தாகம் இருக்குல்ல, இங்கிலீஷ் கற்றுக்கணும். அந்த தாகம் உள்ளவங்களும் மிக பெருசு. தாகம் இல்லாதவங்களும் சின்ன, அதான் சொன்னல, பசி இருக்கிறவனுக்கு பச்சை தண்ணி கூட ருசிக்கும், பசி இது இல்லாதவனுக்கு பிரியாணி கூட கசக்கும். இந்த கதை தான், சிம்பிளான விஷயந்தான். நான் சொல்லியிருக்கேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களில் யாருக்காவது ஐஏஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் வந்து இங்கிலீஷ் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ், அதாவது பார்த்திங்கன்னா சென்னையில் புதுக்கோட்டையில் இருக்குது. பட் நீங்கள் வந்து நல்லா தமிழில் 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தமிழ் தெரிஞ்சால் உங்களுக்கு இங்கிலீஷே 24 மணி நேரம் கற்றுக்கலாம். தெரியலனாக்கா 24 ஜென்மத்தை கற்றுக்க முடியாது, தமிழ் தெரியலனாக்கா. ஓகே, இது வந்து பார்த்தீங்க ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நன்றி. see you in our next. எனி டவுட் இருந்தால் இதுக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு கிளிப் வரும், அந்த போர்டில் அந்த உள்ள ஃபோன் நம்பரில் கனெக்ட் பண்ணி கேளுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிறந்த வழி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, see you in our next classes. Thank you.